ஹாய், வெல்கம் டு திஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோஸ்டிங்கரோட டேஷ்போர்டு பார்க்க போகிறோம். ஹோஸ்டிங்கரோட டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, ஹோமு, வெப்சைட்ஸு, டொமைன்ஸு, இமெயில்ஸு, விபிஎஸ்ஸு, டாக்குமெண்டேஷன், பில்டிங்கு, வேர்ட்பிரஸ் ஆடன்ஸ் அண்ட் மார்க்கெட் பிளேஸ் இவ்வளோ தான் இருக்கும். இதில் நம்ம முக்கியமாக இது தான் நான் வாங்கினேன்ல 3 டொமைன் வாங்கியிருக்கேன்னு சொன்னோம்ல, இந்த wordspace.com, ranimastore.in, digital@world.org. ஓகே, இது என்னோட ஃப்ரீ இமெயில்ஸ் wordspace.com கொடுத்துருக்காங்க. அப்புறமா நம்ம வெப்சைட்ஸ் பார்க்கலாம். இப்போ வெப்சைட்ஸில் இப்போ நம்ம ஒரு வேர்ட்பிரஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறமா அந்த சப்டொமைன் சொன்னோம்ல, இந்த ஃப்ரீ ரெண்டு சப்டொமைன் தராங்கன்னு சொல்லியிருந்தோம்ல, அது எப்படி இருக்குது, வேர்ட்பிரஸ்ஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மற்ற ஹோஸ்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் இதில் ரொம்ப ஈஸி. அதை நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறதுக்காக தான் சும்மா ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு போய்ட்டு நம்ம ஆட் வெப்சைட் கொடுக்குறோம். ஆக்சுவலி இதெல்லாம் நான் ரெடி பண்ணி நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணி பார்த்தது. ஆட் வெப்சைட் ஒன்றும் கிடையாது, இது ஹோமு, வெப்சைட் கீழே வெப்சைட் லிஸ்ட் இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம ஆட் வெப்சைட் கொடுக்குறோம். ஆட் வெப்சைட் கொடுத்தோம்னா வேர்ட்பிரஸ்ஸாக ஹோஸ்டிங்கிற வெப்சைட் பில்டரும் இருக்குது. அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் அந்த இ-காமர்ஸ் ஸ்டோரில் நீங்கள் 500 ப்ராடக்ட் தான் வைக்கலாம். நான் பிளாக் லெவலில் வேணால் வச்சுக்கலாம். இது உங்களுக்கு எப்படி நான் சொல்கிறேன், பட் வேர்ட்பிரஸில் எப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். ஏன்னா மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது வேர்ட்பிரஸ் தான். இந்த உலகத்தில் முக்கால்வாசி, அதாவது 98% வெப்சைட் க்ரியேட் பண்ணுறாங்க எல்லாமே வேர்ட்பிரஸில் தான் பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட்டு எம்டி HTML வெப்சைட் அப்படிங்கிறது இதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ வேர்ட்பிரஸில் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். கொடுத்தாச்சு. நமக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு, அதாவது வேர்ட்பிரஸ் அட்மின் பாஸ்வேர்டு. இதை நீங்கள் வேறு ஒருத்தவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்கன்னா இதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சிங்க, இல்லைனா இதை காப்பி பண்ணி நோட் பேடில் போட்டு வச்சிங்க. ஓகே தானே? நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கொடுத்தவொடனே கிரியேட்டிவ் வெப்சைட் வித் ஏஐ கேட்குது, ப்ரீ பில்டு வெப்சைட் அண்ட் தீம்ஸ் கேட்குது. நம்ம கிரியேட் பிளாங்க் சைட்டுன்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா எப்படி, சரி ஓகே, நான் எல்லாத்துலேருந்து ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ப்ராம்ப்ட் கொடுக்கணும். இப்போ ப்ரீ பில்டு வெப்சைட் தீம்ஸ்லேயே நம்ம போவோம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு கொடுத்தவொடனே பிளாக் எழுதுறது கேட்குது, பிஸ்னஸ் கேட்குது, ஆன்லைன் ஸ்டோர் கேட்குது. ஆக்சுவலி இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், பாருங்களேன், ப்ரீவியூ பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான், ஏற்கனவே பில்ட் பண்ணி இருக்குது. ஸோ நம்ம எதுவுமே தேவையில்லை. இதுக்குள்ளே போய்ட்டு நம்ம பேர், நேமு, இதுக்குள்ளே இருக்க பேஜஸ் மட்டும் பார்த்தோன்னா போதும். இதுக்குள்ளே ப்ரைஸு, இதுக்குள்ளே இருக்க இமேஜை மட்டும் பார்த்தோன்னா போதும். நமக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது. ஸோ ஏஐ வந்துருச்சு, அதனால் நம்ம ரொம்ப ஈஸியாக வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம். இதை டேப்பில் இருந்தால் எப்படி இருக்கும், இது மொபைல் ஃபோனில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு அழகாக விலாவரியாக காட்டிடும். ஓகே தானே? சரி, ஓகே, இதை எடுத்துக்கலாம். யூஸ் திஸ் டெம்ப்ளேட் ஓகே கொடுத்தாச்சு. பிளக்கிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்ஸ்டால் வேர்ட்பிரஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்ஸ்டால் வேர்ட்பிரஸை கொடுத்தாச்சு. கொடுத்தவொடனே டொமைன் கேட்குது. இப்போ நம்ம ஒரு டொமைன் யூஸ் பண்ணலாம், இல்லைனா யூஸ் டெம்பரரி டொமைன் கொடுக்கலாம். நான் இதில் சப்டொமைன் எனக்கு எப்படி கொடுத்துருக்காங்கிறதுக்கு சொல்லித்தரேன். இப்போ என்னோட ranimastore.inல வச்சுக்கலாமே, போகலாமே. ranimastore.in கொடுத்துட்டேன். கொடுத்தவொடனே இந்த ஹோஸ்டிங்கர் நமக்கு என்ன தர்றாங்கன்னா 3 ஃப்ரீ சப்டொமைன் தந்துடுறாங்க. நான் வாங்கினது ranimastore.in தான். அவங்க என்ன தந்துடுறாங்கன்னா shop.ranimastore.in ஒன்று தந்துடுறாங்க, staging.ranimastore.in ஒன்று தந்துடுறாங்க, support.ranimastore.in 3 சப்டொமைன் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது என்னென்னா, நம்ம பிளாக் எழுத போகிற நம்மளோட பிராண்ட் நேமை மட்டும்தான். ஸோ நம்ம பிராண்ட் நேமை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஷாப்புன்னு சொல்லி இன்னொரு ஃப்ரீ சப்டொமைன் கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த ஃப்ரீ சப்டொமைனில் நம்ம இந்தியன் பேஸ்டாக நம்ம இந்தியன் மணி வச்சு ஒரு ஆன்லைன் ஸ்டோர் க்ரியேட் பண்ணலாம். அது போக நம்ம பிராண்டு நேம்குள்ளேயே ஒரு பிளாக் எழுதி அதுக்குள்ளேயே ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோரு அமெரிக்கன் டாலரில் வச்சு நம்ம பண்ணலாம். ஓகே தானே? ஓகே, இப்போ நான் அந்த shop.ranimastore.in கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண உடனே நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்த வேணே என்ன ஆகுனா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். சிம்பிள் வே தான். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு டொமைன் வாங்க போகிறோம். அது நமக்கான பிராண்டுக்காக ஒரு டொமைன் வாங்க போகிறோம். அதில் நம்ம பிளாக் எழுத போகிறோம். அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு அமெரிக்கன் டாலரில் நம்மளோட ப்ராடக்டை அங்கே வச்சுக்க போகிறோம். அது போக நம்ம பிராண்ட் நேம் .com அப்படிங்கிற கிடைக்கிறதுல நம்ம இந்தியன் பேஸ்டாக இங்கே தான் நிறைய பேர் இருக்காங்க. 142 கோடி பேர் இருக்காங்களே உலகத்தில், பாதி மக்கள் தொகை இங்கே தானே இருக்குது. நம்ம இந்த பீப்புளை டார்கெட் பண்ணுவோம். ஓகே தானே? ஆக நம்ம ஒரு டொமைன் வாங்கினா போதும், அது ஃப்ரீ தான். நம்ம 236 சம்திங்க்கு நீங்கள் ஒரு ஹோஸ்டிங் வாங்கினா போதும். அது கூட ஒரு ஃப்ரீ டொமைன் கொடுத்துருவாங்க, 3 சப்டொமைன் வந்துடும். ஓகே, ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் இப்போ தான் வந்திருக்கு. நான் ஃபஸ்ட்டே வாங்கிட்டேன், 3 டொமைன் வாங்கிட்டேன். ஸோ ஆடிங் ஒரு டொமைன் கொஞ்சம் நேரம் தான் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் இந்த வேர்ட்பிரஸோட
டேஷ்போர்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். இப்போ ஹோஸ்டிங்கிறது நம்மளோட டொமைன் கீழே டேட்டா பேஸை வச்சுக்கிட்டு இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கிற சர்வருக்கு நம்மளோட டேட்டாவை எடுத்து கொடுக்குறது. அந்த அந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது எதுனா வேர்ட் ப்ரெஸ்ஸில் தான் முக்கால்வாசி 98% வெப்சைட் பில்ட் பண்ணிட்டுருக்காங்க. அது என்ன மாதிரியான வெப்சைட்டாக இருக்கட்டும் சரி, எல்லாமே பண்ணுறது வேர்ட் ப்ரெஸ்ஸில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வேர்ட் ப்ரெஸ்ஸில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு டூல் எலமெண்ட்ரு வேர்ட் ப்ரெஸ் பேஜ் பில்டரும் இருக்குது. நம்ம ரெண்டையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வேர்ட் ப்ரெஸ் இன்ஸ்டால் ஆச்சு. இப்போ வேர்ட் ப்ரெஸ்ஸோட டேஷ்போர்டு இப்போ உங்களுக்கு ஷோ ஆகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸி தான். இதுதான் வேர்ட் ப்ரெஸ்ஸோட டேஷ்போர்டு. ஓகே தானே? இதில் என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு முக்கியமாக சொல்லிடுறேன். இது போஸ்ட், இது ஆக்சுவலி இது பிளாகுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. இது போஸ்ட் இருக்குது. இதில் மீடியாவில் போய்ட்டு நம்ம கேலரி கொடுத்துக்கலாம். இது பேஜ் கமெண்ட் ஓகே. இது கூட நம்ம பிளகின்ங்கிறது நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம ஒரு ஆட் பிளகின்ஸில் போயிட்டு இன்ஸ்டால் பிளகினில் போயிட்டு என்ன மாதிரியான பிளகின் கொடுக்குறோமோ, இப்போ ஆட் நியூ பிளகின் கொடுக்குறோம் பாருங்களேன். இப்போ ஊகாமஸ்ன்னு சொல்லி நான் டைப் பண்ணி அந்த ஊகாமஸ் ஸ்டோரை நான் இங்கே நான் பிளகின் ஆக்டிவேட் பண்ணிட்டேன்னா அது என்ன ஆகிடும், நம்மளோட வெப்சைட் வந்து பிளாகுக்கும் எழுதிக்கலாம். அது ஊகாமஸ் இருக்கனால அங்கே அதுக்குள்ளே நீங்கள் ப்ராடக்ட்டும் வச்சு செல் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேஜ் மட்டும் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே தானே? நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம பிளகின்ஸ்னால் என்ன, அது எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட வேர்ட் ப்ரெஸ். இதுக்குள்ளே நம்ம அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். நான் அடுத்து பிளகின் நான் என்னென்னு சொல்கிறேன். அது போக என்னென்ன அப்படிங்கிறத நம்ம சூப்பராக பார்க்கலாம். ஓகே தானே? இவ்வளோ தான், சிம்பிள் தான். இதுக்குள்ளே நம்மளோட சைட் நேமு, நம்மளோட என்ன கரன்சி வேணும் எல்லாமே செட் பண்ணிக்கலாம். ஈஸி தான். நமக்கு ப்ரீபில்ட் டெம்ப்ளேட் இருக்கனால இது அவ்வளோவா ஒரு பிரச்சனையே இல்லை. வெப்சைட்டுங்கிறது ஒரு சின்ன நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த வெப்சைட் கிரியேஷனை வச்சு என்ன பண்ணலான்னா, அப்வொர்க்கு, fiverr.com அங்கெல்லாம் போயிட்டு பாருங்களேன். அங்கே போய்ட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு ஐடி ஓப்பன் பண்ணிக்கிங்க. தமிழ்லே போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ்லே போட்டுங்க, தமிழ் தெரியுங்கிற மாதிரி போட்டுங்க. தமிழில் தெரிஞ்ச நம்ம ஆளுங்களுக்கு நம்ம கண்டிப்பாக வெப்சைட் கிரியேட் பண்ணி தரலாம். அங்கே எவ்வளோ வெப்சைட்டுக்கு காசு வாங்குறாங்கன்னு பாருங்கள். நீங்கள் ஒரு நாளைக்கு 5 வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுத்தாலே போதும், அரௌண்ட் 15,000 ஈஸியாக சம்பாதிக்கலாம். ஸோ வெப்சைட் கிரியேஷனுங்கிறது நமக்கு ஒரு பேசிக்ஸு. அது நம்ம அது பெரிய விஷயமாகவே எடுத்துக்கூடாது. அதனால் வெப்சைட் கிரியேஷன் மஸ்ட்டு. ஓகே தானே? எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வெப்சைட் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. யாருமே இந்த இன்டர்நெட் உலகத்தில் உங்களால் பார்க்க முடியாது. ஸோ வெப்சைட் கிரியேஷன் இஸ் மஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பிளகின்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம், டைப்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸு, கீவேர்ட்ஸ் பார்ப்போம், எல்லாமே பார்ப்போம். SEO கண்டென்ட்டு, நீஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது, ஆல் ஓவர் எல்லாமே பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ப்ராடக்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம், எப்படி மேனுஃபேக்சரை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். அது போக நம்ம ப்ராடக்ட்டை எப்படின்னு பில்ட் பண்ணுறது, அதுக்குள்ளே எப்படி SEO கண்டென்ட்டை எழுதுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. கலைவத்தில் தலை சிறந்தவன், திசை எட்டு புகழ் கொண்டவன், ராவண பெரும்பாட்டன்.